السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. نصلي ونسلم على حبيبه ونجيبه وخيرة في خلقه حافظ سره ومبلغ رسالاته بشير نعمته ونذير نقمته سيدنا ونبينا أبي القاسم المصطفى محمد صلى على محمد وآل محمد وعلى آله الأطيبين الأطهرين المنتجبين الهداة المهديين سيما بقية الله في الأرض وصل على أئمة المؤمنين وهداة المؤمنين وهماة المستضعفين أوصيكم عباد الله بنفسي بتقوى الله. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் எங்களுடைய சகல வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் தக்வாவை பேணி நடக்குமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கிறேன். தக்வாவை குறித்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை அல் குர்ஆனிலே குறிப்பிடுகின்ற போது, யா அய்யுஹல்லதீன ஆமனு இத்தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹி வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும். ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை உண்மையாக அஞ்சி நடந்து கொள்ளுங்கள். நீங்கள் இஸ்லாத்தை முழுமையாக பின்பற்றியோராக அன்றி நீங்கள் மரணிக்க வேண்டாம் என்பதாக சொல்லப்படுகின்ற திருக்குர்ஆனிய வசனத்தின் அடிப்படையில் இஸ்லாமிய சன்மார்க்கத்துக்கு நாங்கள் கட்டுப்பட்டவர்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய விடயத்தில் அவனுடைய ஏவல் விலக்கல்களை பேணி நடப்பவர்களாக வாழ வேண்டும் என முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கிறேன். இன்றைய ஹுத்பாவில் இஸ்லாமிய தீவிரவாதம் என்கின்ற தலைப்பில் உரையாற்றலாம் என்று நினைக்கிறேன். தீவிரவாதத்தை இஸ்லாமிய அடைமொழி கொண்டு அழைப்பதை முஸ்லீம்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார். என்றாலும் சில நேரங்களில் உலகில் சில இடங்களில் இஸ்லாத்தின் பெயரால் அல்லது இஸ்லாமிய குழுக்களால் முஸ்லிம் குழுக்களால் சில தீவிரவாத செயற்பாடுகள் நடக்கின்ற போது அந்த தீவிரவாதத்தை இஸ்லாத்தின் பெயரால் அழைப்பது, இஸ்லாம் என்ற அடைமொழியை கொண்டு அழைக்கின்ற ஒரு சூழல் உருவாகி இருப்பதனால் அந்த வகையில் இஸ்லாமிய தீவிரவாதம் என்கின்ற தலைப்பில் என்னுடைய இன்றைய கொத்துபா உரையை அமைத்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அதற்கு முன்னராக இன்றைய தினம் இமாம் ரிலா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிறந்த தினமாக இருப்பதனால் இமாம் ரிலா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பற்றிய ஒரு நினைவூட்டலை இங்கே கூறுவது மிக சிறப்பாக இருக்கும் என்று நினைக்கிறேன். இமாம் அலி இப்னு மூசா அர்-ரிலா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அஹ்லுல் பைத் இமாம்கள் வரிசையில் ஒருவராக இருக்கிறார்கள். அவர்கள் இஸ்லாமிய ஆட்சியாளர் மாமூன் அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்த ஒருவராக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அவருடைய ஆரம்ப கால வாழ்க்கை மதீனா நகராக இருந்தாலும் அவருடைய வாழ்க்கையின் இறுதி கட்டம், அவருடைய வஃபாத் நிகழ்கின்ற காலம், அந்த காலத்தில் அவர்கள் ஈரானில் இருக்கக்கூடிய குராசான் என்கின்ற பகுதியில் வாழ்ந்தார்கள். அவர்கள் குராசானை தன்னுடைய வாழ்விடமாக தெரிவு செய்தது மன்னர் மாமூன் அவர்களால் நிர்பந்திக்கப்பட்டு வரவழைக்கப்பட்ட ஒரு விடயமாக இருந்தது. இமாம் அவர்களுடைய குராசான் வருகை இஸ்லாமிய உலகில் பல்வேறு அறிஞர்கள் தங்களை குராசானிகள் என்று அழைப்பதற்கு காரணமாக அமைகின்ற வகையில் அந்த குராசான் பகுதியை குராசான் ரஜவி என்று இன்று அழைப்பார்கள். இமாம் ரிலா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வருகையின் பின்னால் இமாம் ரிலா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்குரிய குராசானாக அது மாறியதன் ஊடாக இஸ்லாமிய உலகில் பல அறிஞர்கள் குராசானிகள் என்கின்ற பெயரில் இஸ்லாமிய வரலாற்றில் உருவெடுத்ததை நாங்கள் பார்க்கிறோம். அந்த அளவுக்கு அவர்களுடைய அந்த பிரவேசம் குராசான் பகுதியை ஒரு இஸ்லாமிய அறிவுக்கு பிறப்பிடமாக மாற்றிய வரலாற்றை இங்கே நினைவு கூற விரும்புகிறேன். அதே போன்று இலங்கையில் ஆரம்ப காலத்தில் வாழ்ந்த பல முஸ்லிம்கள் குராசானிகள் என்கின்ற பெயரால் அழைக்கப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். அந்த குராசானிலிருந்து இலங்கைக்கு வந்த அவர்கள் இலங்கையில் கண்ணியத்தோடு மரியாதையோடு இஸ்லாத்தை வளர்க்கக்கூடிய, இஸ்லாமிய பண்புகளை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் ஒழுக்கம் உள்ளவர்களாக அவர்கள் வாழ்ந்ததன் காரணமாக அவர்கள் இன்று இறைநேசர்கள்
என்கின்ற பெயரை பெற்று அடக்கம் செய்யப்பட்டு அவர்களுக்கான ஜியாரங்கள் இலங்கையில் இருப்பதை நினைவு கூறுவதற்கு நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். இதெல்லாம் இமாம் ரிலா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிரவேசம் குராசானில் நிகழ்ந்ததன் பிறகு அதன் தாக்கத்தினால் ஏற்பட்ட விளைவுகளாக இது இருப்பதை நாங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். இமாம் ரிலா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சிறப்பு பண்புகள் குறித்து நாங்கள் தெரிந்திருக்க வேண்டும். நாங்கள் இமாம் அவர்களை பின்பற்றக்கூடிய ஷியாக்கள் என்கின்ற வகையில் எங்களுடைய இமாமின் சிறப்பம்சங்களை, பண்புகளை, அவர்களுடைய வழிகாட்டல்களை நாங்கள் கடைபிடிப்பதனூடாக நாங்களும் அஹ்லுல் பைத்துக்களுக்கு எந்த அளவுக்கு நாங்கள் அடிபணிந்தவர்கள் என்பதை வெளிப்படுத்தக்கூடிய தேவைப்பாடு, கடமை எங்களுக்கு இருக்கிறது. இமாம் ரிலா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொடர்பாக மன்னர் மௌமூன் அவர்கள் அப்துல்லா இப்னு முத்தர்ரிப் இப்னு ஹாமான் என்பவரிடத்தில் அவரை பற்றி கூறுங்கள் என்று வினவிய போது அப்துல்லா இப்னு முத்தர்ரிப் அவர்கள் இவ்வாறு குறிப்பிடுகிறார்கள் இமாம் ரிலா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி. இமாம் ரிலா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரிசாலத்தின் நீரால் ஊட்டமளிக்கப்பட்ட, அதே போன்று வஹீயின் ஊற்றில் வேர்கள் வேரூன்றிய ஒரு நபரை பற்றி நான் எவ்வாறு குறிப்பிட முடியும்? அப்படியான ஒரு தூய மேலான சுயத்திலிருந்து வழிகாட்டலின் கஸ்தூரி மனம் மேலோங்கி இருப்பதை, அதே போன்று தக்குவா பக்தியின் அம்பர் ஆக அவர் இருப்பதாக அப்துல்லா இப்னு முத்தர்ரிப் அவர்கள் குறிப்பிடுவதை நாங்கள் பார்க்கிறோம். இப்படியான ஒரு நபரை எவ்வாறு வர்ணிக்க முடியும், எந்த அளவுக்கு என்னால் முடியும், சாத்தியம் என்று அவர் கூறுகின்ற அந்த வார்த்தை, இமாம் ரிலா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த அளவுக்கு மேன்மை தாங்கி ஒருவராக அந்த காலகட்டத்தில் அவர்கள் பார்க்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை எமக்கு குறிப்பிடுகிறது. இமாம் ரிலா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஹதீதுகளை, ரிவாயத்துக்களை அறிவிக்கக்கூடிய ஒரு நூல் இருக்கிறது, ஒயூனு அக்பாரில் இமாம் ரிலா அலைஹிஸ்ஸலாம் என்று சொல்லக்கூடிய அந்த கிரந்தம். அதிலே பல்வேறு ரிவாயத்துக்கள் இமாம் ரிலா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றியும் வந்திருக்கிறது. ஒரு ரிவாயத்தில் அபு உபாத் என்று சொல்லக்கூடிய ஒருவர் இமாம் ரிலா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஜுஹூத், பற்றின்மை, உலக பற்றின்மை, துறவு குறித்து சொல்கின்ற போது இமாம் அவர்களிடத்தில் கோடை காலத்திற்கும் குளிர்காலத்துக்குமாக பயன்படுத்தக்கூடிய, அதாவது அமர்ந்திருப்பதற்கான 2 போர்வைகள் மாத்திரம்தான் இருந்தது. அதே போன்று அவர் எப்போதும் கரடு முரடான ஆடையை அணிவார்கள். தசவுப் என்று, சூஃபி, அதாவது கம்பளி ஆடை என்று சொல்லப்படுவது, அந்த ஆடைகளையே அவர் அணியக்கூடிய ஒருவராக இருந்தார்கள். மக்களை சந்திப்பதற்காக மாத்திரம் ஒரு சிறந்த ஆடையை அவர் வைத்துக் கொண்டிருந்தார். இது தவிர அவர் மிக எளிமையான அல்லது கரடுமுரடான ஆடைகளை தன் மீது அணிவித்துக் கொண்டிருந்தார் என்பதாக வரலாற்றில் பதியப்பட்டிருந்ததை நாங்கள் பார்க்கிறோம். அவர் மக்களை சந்திக்கின்ற போது மிக சிறந்த ஒரு ஆடையை அணிபவராக அவர் இருந்தார்கள். பார்ப்பவர்களுக்கு அவர் உலக பற்று இல்லாத ஒருவர், துறவு நிலையற்ற ஒருவர் என்பது போன்று காண்பித்த ஒரு நிலை இருந்தது. அது குறித்து ஒருவர் இமாம் அவரிடத்தில், நீங்கள் அஹ்லுல் பைத்துக்களை சேர்ந்த ஒரு அறிஞராக இருக்கிறீர்கள், உங்களிடத்தில் இருந்துதானே துறவு நிலையை கற்றுக்கொள்ள வேண்டும், ஆனால் நீங்கள் இவ்வாறு ஆடம்பரமான ஒரு ஆடையை அணிந்திருக்கிறீர்களே என்று வினவிய போது இமாம் அவர்கள் தன்னுடைய மேலே இருந்த அந்த ஆடையை கலட்டி காண்பித்தார்கள். உள்ளே அவர் ஒரு கரடு முரடான ஒரு ஆடையை அணிந்திருந்தார். எனவே இது மக்களை சந்திப்பதற்காக நான் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆடையை தவிர இது இறைவனின் முன்னால் நான் அணியக்கூடிய ஒரு ஆடை அல்ல என்று அவர்கள் சொன்னார். எனவே இமாம் அவர்களுடைய அந்த துறவு நிலை மக்களோடு உள்ள உறவு நிலையிலிருந்து அது வேறுபடக்கூடியதாக இருக்கிறது. ஒரு தலைவராக, ஒரு ஆன்மீக தலைவராக, ஒரு சமூக தலைவராக அவர் மக்கள் மத்தியில் ஒரு தலைவருக்குரிய பண்போடு வாழ்ந்தார்கள். அதே போன்று இறைவனுடைய விடயத்தில் ஒரு நல்லடியார், ஒரு இறை அடியாருக்குரிய பண்பை அவர் வெளிப்படுத்தக்கூடிய ஒருவராக இருந்தார்கள் என்பதை நாங்கள் இந்த துறவு நிலை சார்ந்த அவருடைய ஆடை விடயத்தில் நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அதே போன்று இமாம் அவர்களுடைய அறிவு, ஒழுக்கம், ஏனைய நற்பண்புகள் குறித்தும் பல ரிவாயத்துக்கள் பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். உதாரணமாக இமாம் அவர்கள் வார்த்தையால் யாரையும் புண்படுத்தியதில்லை என்ற செய்தி, ஒருவர் பேசுகின்ற போது அவரை குறுக்கிட்டு பேசியவில்லை என்கின்ற செய்தி, எந்த ஒரு ஏழையையும் வெறும் கையிடம் அவர் அனுப்பவில்லை, தனக்கு முன்னால் யாரும் அமர்ந்திருக்கின்ற போது கால்களை அவர்கள் நீட்டிருக்கவில்லை, தன்னுடைய
ஊழியர்களை அவர்கள் ஒருபோதும் தவித்தது கிடையாது, தரையில் எச்சி துப்பியது கிடையாது, சத்தமிட்டு அவர்கள் சிரித்தது கிடையாது, அவர்கள் புன்னகித்த போதெல்லாம் சத்தமிட்டு சிரித்தது கிடையாது. தன்னுடைய சபையில் உணவு அருந்துகின்ற அந்த விரிப்பில் எல்லோரையும் சமமாக அமர்த்தி கொண்டார்கள். தன்னுடைய ஊழியராக அடிமையாக இருந்தாலும் சரி அல்லது ஊரின் தலைவராக இருந்தாலும் சரி, எல்லோரையும் ஒரு சபையில் சமமாக அமர்த்தி இருந்தார்கள். இரவில் குறைவாக தூங்கினார்கள், அதிகம் விழித்திருந்தார்கள். அதிகமாக நோன்பு நோட்பவராக இருந்தார்கள். மாதத்தில் தொடர்ச்சியாக 3 நோன்புகளை அவர்கள் நோட்பவராக இருந்தார்கள். தர்மம் புரிபவராக இருந்தார்கள். அதனை ரகசியமாக செய்யக்கூடியவராக இருந்தார்கள். அந்த ரகசியம் பேணுகின்ற விடயத்தில் அந்த தர்மத்தை நள்ளிரவுகள், அதாவது இருண்ட இரவுகளில் செய்யக்கூடியவராக இருந்தார்கள். யாருக்கும் அது தெரியக்கூடாது. அதே போன்று 3 நாட்களில் முழு குர்ஆனையும் ஓதக்கூடிய ஒருவராக இருந்தார்கள். 3 நாளைக்கு ஒரு குர்ஆனை முழுமையாக ஓதுவார்கள். இந்த 3 நாட்களில் குர்ஆனை ஓதுதல் என்பது நாங்கள் சாதாரணமாக ஓதுவது போன்று இமாம் ரிலா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இருக்கவில்லை. இமாம் ரிலா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திருக்குர்ஆனை ஓதுகின்ற போது ஒவ்வொரு வசனத்தினுடைய சபபு நுசூல், அதனுடைய தஃசீர், அது சார்ந்த விடயங்களை அவர்கள் நினைவுபடுத்தியவர்களாக அதை ஓதுகின்ற போது முழு குர்ஆனை ஓதி முடிப்பதற்கு அவருக்கு 3 நாட்கள் எடுத்தது. எனவே இது இமாம் ரிலா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அறிவு, ஒழுக்கம் போன்ற பல்வேறு விடயங்களை நினைவு கூறக்கூடிய அம்சங்களாக இருக்கின்றது. இந்த வழிகாட்டல்களில் இருந்து நாங்களும் பயனடைந்து கொள்ள வேண்டும் என்பதை இங்கே நினைவு கூறிக்கொள்கிறேன். என்னுடைய குத்பாவில் இஸ்லாமிய தீவிரவாதம் என்கின்ற தலைப்பில் என்னுடைய உரையை நிகழ்த்துவதற்கு நான் தீர்மானித்திருக்கின்றேன். எனவே இந்த தலைப்பு சில நேரம் சிக்கலாக இருக்கலாம். இஸ்லாம் என்கின்ற அடைமொழியில் தீவிரவாதத்தை வரையறுப்பது என்பது ஒருபோதும் முஸ்லிம்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதையும் இங்கே நான் நினைவுபடுத்திக் கொள்கிறேன். கடந்த ஏப்ரல் 22, 2025 திகதியில் எங்களுக்கு தெரியும், இந்தியாவின் ஜம்மு மற்றும் காஷ்மீரில் இருக்கக்கூடிய பஹல்காம் என்று சொல்லக்கூடிய பிரதேசத்தில் ஒரு தீவிரவாத பயங்கரவாத தாக்குதல் நடைபெற்றது. 25க்கு மேற்பட்ட பொதுமக்கள், இந்து மக்கள், அப்பாவி மக்கள் அதிலே கொலை செய்யப்பட்டார்கள். இந்த தீவிரவாத தாக்குதலை பொறுப்பேற்ற பாகிஸ்தானை தங்களுடைய அமைவிடமாக கொண்ட லஷ்கரே தய்யிபா என்று சொல்லக்கூடிய தீவிரவாத அமைப்பும், அதே போன்று ஹிஸ்புல் முஜாஹிதீன் என்று சொல்லக்கூடிய தீவிரவாத அமைப்பும் ஒன்றிணைந்து நடாத்துகின்ற ஒரு தீவிரவாத குழு ஒன்று இருக்கிறது. ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரண்ட் என்று சொல்லக்கூடிய TRS என்று சொல்லக்கூடிய தீவிரவாத அமைப்பு. அது அந்த தீவிரவாத காஷ்மீர் தாக்குதலை பொறுப்பேற்றதன் பிறகு அது குறித்து பல்வேறு வாத பிரதிவாதங்கள் இந்தியாவுக்குள்ளும் இந்தியாவுக்கு வெளியிலும் சர்வதேச ரீதியாகவும் நிகழ்ந்து வருவதை நாங்கள் பார்க்கிறோம். அதனுடைய விளைவாக இன்று இந்தியாவும் பாகிஸ்தானும் போரில் இறங்கியிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இந்நிலையில் இந்த தீவிரவாத தாக்குதல் உரிமை கோரப்பட்ட ஒரு இஸ்லாமிய அல்லது ஒரு முஸ்லிம் தீவிரவாத குழுவினால் அது உரிமை கோரப்பட்டதன் பிறகு அந்த இந்தியா பாகிஸ்தான் போர் நிகழ்ந்திருக்கிறது. ஏன்னா அந்த தீவிரவாத குழு பாகிஸ்தானுக்குள் இருக்கக்கூடிய ஒரு தீவிரவாத குழுவாக இருக்கிறது. இது தொடர்பில் காஷ்மீரில் இருக்கக்கூடிய ஷியா முஸ்லிம்கள் அவர்கள் அதனை கண்டித்திருக்கிறார்கள். அந்த தீவிரவாத தாக்குதலை அவர்கள் கண்டித்திருக்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய நிலைப்பாட்டை அவர்கள் வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். காஷ்மீர் விடயத்தில் இந்திய இறையாண்மைக்கு எப்போதும் துணை நிற்கக்கூடியவர்களாக அந்த ஷியா முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். எனவே சர்வதேச ரீதியில் காஷ்மீர் விடயத்தில் எங்களுடைய பார்வை சரியாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு விடயம் அதிலே இருக்கிறது. அதே போன்று தீவிரவாதம் தொடர்பில் எங்களுடைய நிலைப்பாடு என்ன, அதாவது ஷியா முஸ்லிம்களுடைய நிலைப்பாடு. உலகத்தில் பல இஸ்லாமிய அமைப்புகள் இருக்கிறது, இஸ்லாமிய வடிவங்கள் இருக்கிறது. ஷியா சுன்னி என்று தொடங்கி பல உட்பிரிவு இயக்கங்கள், பிரிவுகள் இருக்கின்றன. இவற்றுக்கு அப்பால் ஷியா முஸ்லிம்களுடைய நிலைப்பாடு என்ன என்பது குறித்து நாங்கள் தெளிவாக இருக்க வேண்டும். தீவிரவாதம் தொடர்பில் எங்களுடைய கருத்து என்ன என்பது. இரண்டாவது விடயம், தீவிரவாதத்தில் ஈடுபடக்கூடியவர்களை அடையாளம் கண்டுகொள்வது எப்படி என்கின்ற ஒரு விடயம். எனவே இந்த இரண்டாவது விடயம் மிக முக்கியமான ஒரு விடயம். அது தீவிரவாதம் தொடர்பில் எங்களுடைய நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தக்கூடிய அம்சமாகவும் இருக்கும். ஆரம்பத்தில் நான் இஸ்லாமிய தீவிரவாதம் என்று என்னுடைய இந்த உரையின் தலைப்பை சொன்னேன். அதுக்கு காரணம் இருக்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால், சில இஸ்லாமிய
எண்ணக் கருக்களின் அடிப்படையில் சில முஸ்லிம்கள் இந்த வன்முறையில் ஈடுபடுகிறார்கள். அந்த வன்முறைக்கு இஸ்லாமிய தீவிரவாதம் என்று சொல்லப்படும். அதாவது இஸ்லாமிய எண்ண கருக்களை கொண்டு அதன் அடிப்படையில் தான் இந்த வன்முறை நிகழ்கிறது. இது அரசியல் நலனை அடைந்து கொள்வதற்காக இருக்கலாம், அல்லது பொருளாதார நலனை அல்லது ஏனைய நலன்களை அடைந்து கொள்வதற்காக இருக்கலாம். ஆனால் அந்த வன்முறை நியாயப்படுத்தப்படுவது இஸ்லாமிய எண்ண கருக்களால். இஸ்லாத்தில், குர்ஆனில், சுன்னாவில் சொல்லப்பட்ட சில கருத்துக்களால் அது நியாயப்படுத்தப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். அப்படி என்ன அந்த எண்ண கருக்கள் என்ன? தீவிரவாதத்தை நியாயப்படுத்துகின்ற எண்ண கருக்கள் என்ன? உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் ஜிஹாத் என்கின்ற வார்த்தை சொல், அல்லது குஃபுர், தக்பீர் என்று சொல்லக்கூடியது, அல்லது ஷரியா என்கின்ற வார்த்தை, ஹிலாபத் என்கின்ற வார்த்தை, ஷிர்க் என்று சொல்லக்கூடிய வார்த்தை, அதே போன்று மதப்பற்று, அதாவது மதத்தில் நாங்கள் பற்றோடு இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த கருத்து, அல்லது தூய இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை, தூய இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை, இவைகளெல்லாம் வன்முறையை நியாயப்படுத்துகின்ற எண்ண கருக்களாக இன்று மாறி இருக்கின்றது. யாரெல்லாம் இஸ்லாத்தின் பெயரால் அல்லது முஸ்லிம்களின் பெயரால் தீவிரவாதத்தில் ஈடுபடுகிறார்களோ, வன்முறையில் ஈடுபடுகிறார்களோ, பயங்கரவாதத்தில் ஈடுபடுகிறார்களோ, அவர்கள் அதனை நியாயப்படுத்துவது இந்த எண்ண கருக்களால் தான். இங்கே நான் கூறிய எண்ண கருக்களால். இந்த எண்ண கருக்களை அடிப்படையாக கொண்டு எப்படியான கருத்துக்கள் சொல்லப்படுகிறது, அது எவ்வாறு வன்முறைக்கு கொண்டு செல்லும் என்பதில் நாங்கள் தெளிவாக இருக்க வேண்டும். எனவே இந்த சொல்லப்பட்ட இந்த சொற்கள் அல்லது எண்ண கருக்களில் எப்படியான கருத்தை யார் கொண்டிருக்கிறார் என்பதன் அடிப்படையில் தீவிரவாத செயலையும் தீவிரவாதியாக இருக்கக்கூடிய ஒருவரையும் நாங்கள் அடையாளம் கண்டுகொள்ள முடியும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இஸ்லாமிய எண்ண கருக்களில் எங்களுடைய நிலைப்பாடு என்ன என்பதை நாங்கள் தெளிவாக வரையறுத்து கொள்ள வேண்டிய தேவைப்பாடு எங்களுக்கு இருக்கிறது. இந்த வகையில் முதலாவது ஜிஹாத் என்கின்ற அந்த சொல்லுக்கு வருவோம். ஜிஹாத் என்று சொல்லக்கூடிய எண்ணக்கரு. ஜிஹாத் என்கின்ற எண்ணக்கரு வன்முறையோடு சம்பந்தப்பட்டு இன்று உலகத்தில் பயன்படுத்தப்படுவதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். இஸ்லாம் இந்த வார்த்தையை பயன்படுத்திய போது இந்த வார்த்தையின் தொடக்கமே ஜிஹாதுன் நஃப்ஸ், அதாவது ஒருவர் தன்னுடைய மனதோடு போராட வேண்டும் என்கின்ற அர்த்தத்தில் தான் அந்த ஹதீஸில் முதல் முறையாக பயன்படுத்தப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். அதாவது இரண்டு வகையான போராட்டம் குறித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசியிருக்கிறார்கள். ஒன்று ஜிஹாத் அக்பர் என்று சொல்வது, மற்றது ஜிஹாத் அஸ்கர் என்று சொல்வது. ஜிஹாத் அக்பர் என்று சொல்வது ஜிஹாதுன் நஃப்ஸ், உள போராட்டம் என்று மொழிபெயர்க்கப்படுகிறது. ஜிஹாத் அஸ்கர் என்று சொல்வது போர் புரிவது. போர் புரிவதை விடவும் மிக பெரிய போராட்டம் ஜிஹாத் என்று சொல்லப்படுவதுதான் உள போராட்டம் என்று சொல்வது. இந்த உள போராட்டம் என்பது தங்களுடைய மன இச்சைகளை, ஆசைகளை அடக்கி அழித்து நற்பண்புகளை உருவாக்கி கொண்டு இறையச்சத்தோடு வாழ வேண்டும் என்பதற்காக சொல்லப்படுகின்ற ஒரு வார்த்தை ஜிஹாதுன் உள போராட்டம் என்று சொல்லப்படுவது. இதனுடைய அர்த்தத்தில் பௌத்த மதத்தில் சொல்லப்படுகின்ற தம்மம் என்று சொல்லக்கூடிய அந்த எண்ண கருவுக்கு நிகரான ஒன்றாக இருக்கிறது. நான் என்னும் அகந்தையை அழித்து எந்த ஒரு ஆசையும் இல்லாத ஒரு ஆன்மாவை அல்லது ஆன்மாவை இல்லாமல் ஆக்குவது, அனாத்ம என்று சொல்வார்கள். அதற்கு நிகரான ஒரு சிந்தனையாக, கருத்தாகத்தான் இந்த ஜிஹாத் இஸ்லாமிய மரபில் முதலாக சொல்லப்படுகிறது. எனவே இது தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் அதனுடைய உண்மையான அர்த்தமும் கூட. இதுதான் ஜிஹாத் என்று சொல்லப்படுவது. அதனுடைய இரண்டாவது அர்த்தத்தில் போர் என்று சொல்லக்கூடிய அர்த்தம் அந்த ஜிஹாத் என்கிற வார்த்தைக்கு கிடையாது. அதனுடைய உண்மையான அர்த்தம் என்னவென்று சொன்னால், அதனுடைய இரண்டாவது அர்த்தத்தில் சமூக நீதியை நிலைநாட்டுவது, அதே போன்று தாயகத்தை பாதுகாப்பது, இறையாண்மையை பேணுவது, தான் வாழக்கூடிய நாட்டுக்கு இருக்கக்கூடிய இறையாண்மையை பேணுகின்ற வகையில் அந்நிய நாடு தன்னுடைய நாட்டுக்கு எதிராக செயற்படுகின்ற போது இறையாண்மை. இன்று நாங்கள் காஷ்மீர் தாக்குதலில் ஷியா முஸ்லிம்களுடைய அந்த நிலைப்பாட்டை நாங்கள் பார்க்கிறோம். இந்திய இறையாண்மையை பேணி பாதுகாத்து அவர்கள் அந்த தீவிரவாதிகளின் தாக்குதலுக்கு எதிராக கண்டனத்தை அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இதுதான் அந்த இரண்டாவது அர்த்தத்தில் நாங்கள் கவனிக்க வேண்டிய விடயமாக இருக்கிறது. இமாம் காமனை அவர்களிடத்தில் ஒரு பத்துவா கேட்கப்படுகிறது. நன்மை ஏவி தீமையை தடுக்கின்ற விடயத்தில் சில நேரம் கைகலப்பு ஏற்படக்கூடிய ஒரு சாத்தியம் இருக்கிறது. கைகலப்பு ஏற்படும் என்ற இடத்தில் நன்மை ஏவி தீமையை தடுப்பது தொடர்பான உங்களுடைய
கருத்து என்ன என்று கேட்கப்பட்டதற்கு இமாம் காமனி அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், ஒரு அரசு இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் நன்மையை ஏவி தீமையை தடுப்பதற்காக வேண்டி, அதாவது ஒரு தீமையை தடுப்பதற்காக வேண்டி ஒரு அமைப்பு, ஒரு நிறுவனம் அதற்கு இருந்தால், உதாரணமாக போலீஸ் போன்று ஒன்று இருந்தால், அல்லது இராணுவம் போன்ற ஒன்று இருந்தால், அமைக்கப்பட்டு இருந்தால், அல்லது போதை ஒழிப்பு குழுக்கள் இருக்கிறது இலங்கையிலே, அந்த போதை ஒழிப்பை தடுப்பதற்காக அப்படி ஒன்று நிறுவப்பட்டு இருந்தால், உங்கள் மீது இந்த வகையான நன்மையை தீமையை தடுப்பது கடமை அல்ல என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதாவது நீங்கள் செய்ய முடியாதது. இதுக்கென்று சொல்லி ஒரு நாட்டில் அதுக்குரிய அமைப்பு முறைமைகள் இருக்கின்ற போது கைகலப்பை உண்டு பண்ணுகின்ற எந்த ஒரு நன்மையை தீமையை தடுக்கின்ற காரியத்திலும் நீங்கள் இறங்க முடியாது. எனவே இமாம் காமனை அவர்களுடைய இந்த வழிகாட்டல், சிலர்கள் சுயாதீனமாக நாங்கள் தவறுகளை தட்டி கேட்க போகிறோம் என்று ஜிஹாத் என்கின்ற பெயரில் செய்யக்கூடிய காரியங்களை ஒருபோதும் ஷியா அறிஞர்கள் அங்கீகரித்தது கிடையாது. அது ஒரு நாட்டினுடைய சட்ட ஒழுங்கை சீர்குலைக்கக்கூடிய விடயமாக இருக்கும் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, குஃபுர் என்று சொல்லக்கூடிய எண்ணக்கரு. சில இஸ்லாமிய குழுக்கள் தமது சிந்தனைக்கு உடன்படாத ஏனையோரை பழி தீர்த்து கொள்வதற்காக வேண்டி சொல்லப்படுகின்ற ஒரு வார்த்தை தக்பீராக இருக்கிறது. மற்றவரை காவிர் என்று சொல்வது, அவர்களுடைய உள்நோக்கம் என்னவென்று சொன்னால், காவிர் என்று ஒருவரை கூறிவிட்டு அவர்களை கொலை செய்வது, அந்த கொலையை நியாயப்படுத்துவதற்காக வேண்டி காபிர் பட்டம் கட்டுவது. இது இன்றைய முஸ்லிம் தீவிரவாதிகளிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்குது. IS தீவிரவாதிகள் அதைத்தான் செய்தார்கள். அல்லது பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய தீவிரவாதிகள் பாகிஸ்தானுக்குள் இருக்கக்கூடிய நிறைய ஷியா முஸ்லிம்களை கழுத்தறுத்து கொலை செய்திருக்கிறார்கள். அவர்கள் அவ்வாறு கொலை செய்கின்ற போது தக்பீர் சொல்லி கழுத்தை வெட்டக்கூடிய வீடியோ காட்சிகளை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹு அக்பர் என்று சொல்லித்தான் அவர்கள் அறுத்து கொள்ளக்கூடிய காட்சிகளை நாங்கள் பார்க்கிறோம். எனவே வன்முறைக்கு பயன்படுத்தப்படுகின்ற ஒரு இஸ்லாமிய எண்ணக்கருவாக இந்த குஃபுர் என்கின்ற வார்த்தை அமைந்திருக்கிறது. ஒரு போதும் இஸ்லாம் இப்படியான ஒரு விடயத்தை செய்வதற்கு அனுமதிக்கவில்லை. இந்த விடயத்தில் நாங்கள் தெளிவாக விலகிக் கொள்ள வேண்டும். இஸ்லாமிய குற்றவியல் சட்டம் என்கின்ற ஒரு விடயம் இருக்கிறது. இஸ்லாத்தில் குற்றவியல் சட்டம் என்று ஒன்று இருக்கிறது. களவெடுத்தால் அல்லது விபச்சாரம் செய்தால், மது அருந்தினால் சில குற்றவியல் சட்டங்கள் இருக்கின்றன. இந்த குற்றங்களுக்கு என்ன தண்டனை? குஃபுர் என்பது இஸ்லாமிய குற்றவியலில் ஒரு குற்றமாக கருதப்படுவது கிடையாது. அது எல்லா இஸ்லாமிய இயக்கத்திலும் இருக்கக்கூடிய ஒன்று. அஹ்லு சுன்னா மதுஹபுகளாக 4 மதுஹபுகளிடத்தில் கேட்டாலும் அப்படியான ஒன்று கிடையாது. அதாவது குஃபுரை ஒரு குற்றமாக கருதி அதுக்கு தண்டனை கொடுப்பது, அல்லது கொலையை தண்டனையாக கொடுக்கக்கூடிய குற்றங்களின் வரிசையில் குஃபுரும் கிடையாது, ஷிர்க்கும் கிடையாது. இது தெளிவாக விலகிக் கொள்ள வேண்டும். அதாவது ஒருவரை கொலை தண்டனை கொடுக்க போகிறோம் என்று சொன்னால் அவர் செய்த குற்றம் ஷிர்க் அல்லது குஃபுர் என்று காரணம் காட்டி அவரை கொள்ள முடியாது. இஸ்லாமிய குற்றவியல் சட்டத்தில் அப்படி ஒன்று கிடையாது. அஹ்லு சுன்னா 4 மதுஹபுகள் இடத்திலும் கிடையாது. ஷியா அறிஞர்களிடத்தில் அப்படியான ஃபத்வா கிடையாது. எனவே இது இடையில் உள்நுழைந்த ஒரு விடயமாக இருக்கிறது. இது வஹாபிகளால் கொண்டு வரப்பட்ட, முகமது இப்னு அப்துல் வஹாப் அல்லது இப்னு தைமியா போன்றவர்களால் கொண்டு வரப்பட்ட ஒரு சிந்தனை. இதற்கும் பாரம்பரியமான இஸ்லாத்திற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. பாரம்பரியமான இஸ்லாத்தின் சொல்லப்பட்ட குற்றவியல் சட்டங்களில் இப்படி ஒரு விடயம் சொல்லப்படவில்லை. முஸ்லிம் அல்லாதவர்களை கொலை செய்ய வேண்டும் அல்லது இணை வைப்போரை கொலை செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு விடயம் சொல்லப்படவில்லை. ஆனால் அதனை நியாயப்படுத்துவதற்காக வேண்டி திருக்குர்ஆன் வசனங்களையும் ஹதீதுகளையும் தெளிவுபடுத்தி கூறுவதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த விடயத்தில் நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு விடயம் இருக்கிறது. சூரா தௌபா 123வது வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வாறு குறிப்பிடுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ காத்திலுல் லதீன யலூனகும் மினல் குஃபாரி, காபிர்களில் நின்றும் உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடியவர்களை மோமின்களே நீங்கள் கொலை செய்யுங்கள் என்று மொழிபெயர்ப்பு செய்யப்படுகின்ற இந்த திருக்குர்ஆன் வசனம் அந்த மொழிபெயர்ப்பை உடையது அல்ல. இது யுத்தத்தின் போது, யுத்தம் நடந்து கொண்டிருக்கின்ற போது, நேருக்கு நேராக எதிரி நெருங்கி வருகின்ற போது
அந்த அதாவது எங்களை கொல்வதற்கு போர்க்களத்தில் நெருங்கி வந்தவரை தான் நீங்கள் கொலை செய்யுங்க. அதாவது எங்களை கொலை செய்வதற்கு அவர் நெருங்கி வந்துட்டார் போர்க்களத்தில், அவரை கொல்லுங்கள், அவரோடு யுத்தம் செய்யுங்கள் என்றுதான் திருக்குர்ஆன் வசனம் சொல்லு. நெருங்கி வந்துட்டார் என்ற அர்த்தம் அவரும் கொலை செய்யறதுக்கு நம்ம வந்துட்டாருன்னு சொல்ற. இது எல்லா போர்க்களங்களிலும் உள்ள ஒரு பொதுவான விஷயம். இதை விட்டு விட்டு தூரத்தில் எங்கேயும் நிற்கக்கூடிய, எங்களோடு யுத்தம் செய்யாமல் நிற்கக்கூடிய ஒருவரை நாங்கள் என்ன செய்யலாது, கொலை செய்ய முடியாது என்கின்ற ஒரு போர் சட்டத்தை இந்த திருக்குர்ஆன் வசனம் செய்யும். இதனை இந்த இஸ்லாமிய தீவிரவாதிகள் பக்கத்து வீட்டில் வசிக்கக்கூடிய முஸ்லிம் அல்லாதவர்களை கொலை செய்ய வேண்டும் என்பது போன்று வியாக்கியானப்படுத்துவது மிகவும் ஆபத்தான ஒரு விடயம். எங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய காவியர்கள் என்று இப்படி வியாக்கியானப்படுத்தப்படுவது மிகவும் ஆபத்தான ஒன்று. இது தொடர்பில் சூரா பக்ரா 190வது வசனத்தில் நாங்கள் பார்க்கிறோம், வகாசிலு ஃபீ சபீலில்லாஹி, அல்லாஹ்வின் வழிமுறைகளின் அடிப்படையில் நீங்கள் யுத்தம் செய்யுங்கள். அல்லதீன, யாரோடு? அல்லதீன யுகாத்திலூனக்கும், உங்களோடு யுத்தம் செய்ய வந்தவர்களோடு. அல்லாஹ்வின் சட்டத்திட்ட வழிமுறைகளின் அடிப்படையில் ஃபீ சபீலில்லாஹ் என்று சொல்லப்படுவது. வலா தஅதது, நீங்கள் எல்லை மீறி விடாதீர்கள், அத்துமீறி நீங்கள் எதுவும் செய்து கொள்ள வேண்டாம். இன்னல்லாஹ லா யுஹிப்புல் முஅ்ததீன், நிச்சயமாக அல்லாஹ் அத்துமீறுகின்ற முஸ்லிம்களை, இன்னைக்கு இந்த கட்டளை முஸ்லிம்களுக்கு தான் வருது. இந்த அத்துமீறுவரை அல்லாஹ் நேசிக்க மாட்டான், விரும்ப மாட்டான்னு சொல்றது இந்த அத்துமீறி நடக்கக்கூடிய முஸ்லிம்களை விரும்ப மாட்டான் அல்லாஹ். இன்று உலகில் நடக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய தீவிரவாதம் அல்லது முஸ்லிம் இயக்கங்கள், குழுக்கள் செய்யக்கூடிய இந்த அத்துமீறல் செயற்பாடுகளை இந்த திருக்குர்ஆன் வசனத்தின் அடிப்படையில் அல்லாஹ் விரும்ப மாட்டான் என்பதை நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த தீவிரவாதத்தை ஒருபோதும் குர்ஆன் அனுமதிக்க போவதில்லை என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர் இல்லல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத் வ தவாஸவ் பில் ஹக் வ தவாஸவ் பிஸ் ஸப்ர். ஸதகல்லாஹுல் அலிய்யுல் அஸீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா வ நபியினா அபில் காசிமில் முஸ்தபா முஹம்மத் وعلى آله الطيبين الطاهرين سيما علي أمير المؤمنين وحبيبته الزهراء المرضية والحسن والحسين سيد شباب أهل الجنة وعلي بن الحسين زين العابدين ومحمد بن علي الباقر وجابر بن محمد الصادق وموسى بن جعفر القاسم وعلي بن موسى الرضا ومحمد بن علي الجواد وعلي بن محمد الهادي والحسن بن علي الزكي العسكري والحجة بن الحسن القائم المهدي ஸலவாத்துல்லாஹி அலைஹி அஜ்மாயின். ஊசிக்கும் பாத்துல்லா பிதக்வல்லா, தக்வாவை பேணி நடக்குமாறு எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கிறேன். முஸ்லிம் தீவிரவாத குழுக்கள் தங்களுடைய தீவிரவாத வன்முறை செயற்பாடுகளை நியாயப்படுத்துவதற்கு எடுத்துக்கொண்ட இஸ்லாமிய எண்ணக்கருக்களின் வரிசையில் அடுத்ததாக நாங்கள் பார்க்க போவது ஷிர்க் என்கின்ற விடயம். ஏனென்று சொன்னால் அல் குர்ஆனில் முஷ்ரிக்கீங்களோடு போராடுங்கள் என்கின்ற ஒரு விடயம் சொல்லப்படுகிறது. எனவே முஷ்ரிக்கீங்களை கொலை செய்ய வேண்டும் என்ற ஒரு கோட்பாட்டில் இருக்கக்கூடிய தீவிரவாத குழுக்கள் இந்த திருக்குர்ஆன் வசனத்தை திரிவுபடுத்தி யாரையாவது அவர்கள் கொலை செய்வதாக இருந்தால் அவர்களை முஷ்ரிக் என்று பட்டம் கட்டிவிடுவதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே ஷிர்க் என்று சொன்னால் என்ன? மிக இலகுவாக ஒருவரை முஷ்ரிக் என்று சொல்ல முடியுமா? இணைவேப்பாளர் என்று சொல்லிவிட முடியுமா? இந்த தீவிரவாத குழுக்கள் ஷிர்க்கை வகைப்படுத்தி கூறுகின்ற போது, அதனை வரைவிலக்கணப்படுத்துகின்ற போது அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு விடயம் இருக்கிறது. அல்லாஹ் அல்லாத ஒருவரிடம் அல்லது ஒன்றிடம் தங்களுடைய தேவையை வேண்டி நிற்பது ஷிர்க் என்று சொல்வார்கள். அல்லாஹ் அல்லாத ஒன்றை வணங்குவது ஷிர்க் என்கின்ற ஒரு விடயம் தெரியும். அது இணை வைப்பு, அதுதான் இணை வைப்பு. அல்லாஹ் அல்லாத ஒருவரை உதவிக்கு அழைப்பது அல்லது தன்னுடைய தேவையை நிவர்த்தி செய்வதற்கு அவரிடத்தில் போய் கேட்பது, இதையும் ஷிர்க் என்று அவர்கள் சொல்வார்கள். இதிலே நாங்கள் சில கேள்விகளை கேட்கலாம். உதாரணமாக, எங்களுக்கு பண தேவை வருகின்ற போது ஒருவரிடத்தில் போய் நாங்கள் அந்த உதவியை தேடுவது ஷிர்கா? அல்லது எங்களுக்கு ஒரு நோய் வருகின்ற போது அந்த நோயை இந்த மருந்து தான் குணப்படுத்தும் என்கின்ற நம்பிக்கையில் அந்த மருந்தை நாடுவது, அந்த மருந்தின் உதவியை நாடுவது ஷிர்கா? அல்லது கடுமையான ஒரு நோய்க்கு உள்ளாகிய ஒரு குழந்தையை தூக்கி கொண்டு ஒரு தாய் வைத்தியரிடத்தில் சென்று, வைத்தியர் என்னுடைய குழந்தையை
காப்பாற்றுங்கள் என்று சொல்லி கத்துவது சிறுக்கா, அல்லது மரியாதைக்காக வேண்டி ஒரு ஆசிரியருக்காக வேண்டி மாணவன் எழும்புவது சிறுக்கா, ஜப்பானிய நாட்டில் மரியாதைக்காக வேண்டி அமர்வது சிறுக்கா, இவைகள் எல்லாம் சிறுக்கா என்று கேட்டால், சிறுக்கண்டா இதெல்லாம் நாங்கள் சாதாரணமாக யோசிக்கின்ற போது இது சிறுக்காக இருக்க முடியாது என்பது நமக்கு தெளிவாக விளங்குகிறது. இதெல்லாம் யாரு சிறுக்கன்னு சொல்லுவாங்க? அப்ப சிறுக்கன் இதுதான் சிறுக்கன்னு சொல்லப்படுகிறது. இந்த தீவிரவாத இஸ்லாமிய இயக்கங்களால் இவைகள் எல்லாம் தான் சிறுக்கென்று சொல்லப்படுகிறது. ஆனா இவைகள் சிறுக்கல்ல. சிறுக்கென்று சொன்னால் என்ன? சிறுக்கென்று சொல்வது இன்னொரு இறைவன் இருப்பதாக நம்புவது அல்லது செயற்படுவது, இதைத்தான் சிறுக்கு. அல்லாஹ்வை நாங்க இறைவன் என்று ஏற்றுக்கொள்றோம், அது ஓர் இறைவன், ஒரே இறைவன் தான் இருக்கிறது. இரண்டாவது இறைவனாக ஒன்றை நாங்கள் ஏற்றுக்கொள்வது, ஒருவரை நம்புவது அல்லது அதன்படி செயற்படுவது தான் சிறுக்கு. ஒருவரை வைத்தியரை யாரும் இறைவனாக நம்புவது கிடையாது. அல்லது நாங்க பண தேவை கஷ்டங்கள் வருகின்ற போது ஒருவருக்கு நாங்க பணத்தை கேட்க செல்ற அவரை நாங்கள் இறைவன் என்று நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். நாங்கள் பயன்படுத்துகின்ற மருந்து வகைகளை யாரும் இறைவன் என்று ஏற்றுக்கொண்டது கிடையாது. அல்லது வகுப்பறைக்கு வருகின்ற ஆசிரியரை மாணவர்கள் இறைவன் என்று பார்ப்பது கிடையாது. எனவே இங்கே நிகழ்கின்ற எந்த ஒரு காரியத்திலும் முன்னால் இருக்கக்கூடியவரை யாரும் இறைவன் என்று ஏற்றுக்கொள்வது கிடையாது, இறைவனாக பார்ப்பது கிடையாது. அப்போது அந்த முன்னால் இருப்பவரை எப்படி பார்க்கிறார்கள்? எங்களுடைய தேவையை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு விட அவர்கிட்ட காசு இருக்காதனால அவர்கிட்ட போய் காசு கேட்கிறோம். குழந்தைக்குரிய மருந்தை செய்யக்கூடிய அறிவு அவர்கிட்ட இருக்காதனால அவர்கிட்ட காப்பாத்துங்க என்று போய் கேட்கிறோம். நோய்க்குரிய நிவாரணம் அந்த குளிசையில தான் இருக்கு, அது இயற்கை விதி, அதனால அந்த குளிசையை நாடுகிறோம், அந்த மருந்தை நாடுறோம். முன்னால் வரக்கூடிய ஒரு ஆசிரியர் கற்றவர், எங்களுக்கு ஒழுக்கத்தை கற்பித்து தருபவர், பெரியவர், எனவே அவருக்கு மரியாதை செய்ய வேண்டும் என்பதற்காக இங்கே முன்னால் இருப்பவரை யாரும் இறைவனாக பார்ப்பது கிடையாது. ஆனால் இந்த தீவிரவாத இஸ்லாமிய இயக்கங்கள் இதனை திரிவுபடுத்தி இவைகள் தான் ஷிர்க் என்று சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். இது மிகப்பெரிய தவறான ஒரு விடயமாக இருக்கிறது. எனவே தங்களுடைய சிந்தனைக்கு உடன்படாத முஸ்லிம்களை இப்படியான விடயங்களை ஷிர்க் என்று காண்பித்து அவர்களை முஸ்ரிக்கீங்கள் என்று சொல்லி அவர்களை கொலை செய்வதுதான் நோக்கம். அதை நியாயப்படுத்துவதற்கு திருக்குர்ஆன் வசனத்தை பயன்படுத்துவதற்கு முயற்சி செய்வார்கள். எனவே திரிவுபடுத்தப்பட்ட ஒரு எண்ணக்கருவாக இந்த ஷிர்க் என்கிற வார்த்தை இருக்கிறது. அது குறித்து நாங்கள் தெளிவாக இருக்க வேண்டும். உதாரணமாக மௌலூதில் ஒரு வார்த்தை இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அந்த கஃபாருல் கத்தாயா வஸுனூபில் முபிகாத், தவறுகளை மன்னிக்க கூடியவரே கஃபாரே என்று ரசூலுல்லாஹை விழித்து பாடப்படுகின்ற அந்த கவி. அதே மாதிரி வஸுனூப் அல் முபிகாத், பெரும் பாவங்களை, பெரும் கொடிய அல்லது பாரதூரமான பாவம், அதை மன்னிக்க கூடியவரே என்று பாடப்பட்டிருக்கிறது. கஃபார் என்கிற வார்த்தை அல்லாஹ்வுடைய சிஃபத்துக்களில் ஒன்று. அது எப்படி ரசூலுல்லாஹ்க்கு சொல்வது, அப்படி விழித்து பாடுவது இது ஒரு ஷிர்க் என்று சொல்லப்படுவதை நாங்கள் நடைமுறை வாழ்க்கை. ஆலிம் என்கின்றது அல்லாஹ்வுடைய சிஃபத், அதை மௌலைமாருக்கு ஆலிம் என்று சொல்றாங்க, அது ஷிர்க். அது மௌலா என்கிறது அல்லாஹ்வுக்குரிய ஒரு வார்த்தை, அடிமைகளுக்கும் மௌலா என்று சொல்லப்படும், அது ஷிர்க். ரவுஃபுர் ரஹீம் என்கிற வார்த்தை ரசூலுல்லாஹ்க்கு சொல்லப்பட்டிருக்கு, அல்லாஹ்வுடைய சிஃபத்தா வரத்த சொற்கள் தான். அஹத் என்பது அல்லாஹ்வுக்கு உரிய சிஃபத்துக்களில் ஒன்று. ஆனா குல் ஹுவல்லாஹு அஹத் என்கிற வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு நிகராக எந்த ஒரு அகதும் இல்லை என்று திரும்பவும் அல்லாதவைகளுக்கு தான் அங்க அஹத் என்று சொல்லப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். இது தொடர்பில் ஒரு வஹாபி ஒருவரோடு உள்ள விவாதத்தில் நான் கேட்டது ஒரு விடயம் என்னவென்று சொன்னால், பெரும் பாவத்தை மன்னிக்கின்ற அதிகாரத்தை அல்லாஹ் எங்களுக்கு தரவில்லையா? பெரும் பாவம் ஒன்றை, உதாரணமாக கொலையை என்னோட குடும்பத்தில் ஒருவர் கொலை செய்து விட்டால் அவர் என்னிடத்தில் மன்னிப்பு கேட்பதும் நான் மன்னிப்பதும் இஸ்லாத்துல உள்ள ஒரு விடயமா இல்லையா? நான் மன்னித்தா அல்லாஹ் அதை மன்னிப்பானா இல்லையா? இது சாதாரணமாக இஸ்லாத்துல உள்ள ஒரு விடயம். கொலை என்பது மிகப்பெரிய பாவம். அது அந்த கொலைக்கான மன்னிப்பை யாரிடத்தில் கேட்பது? அல்லாஹ்விடத்திலயா? கொலை செய்யப்பட்ட ஒரு குடும்பத்துல போய் கேட்கணும் அந்த மன்னிப்பு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சாச்சாவை கொலை செய்த ஹிந்தாவை மன்னித்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய பேரை மன்னிச்சிருக்கிறாரு. அவர் நினைச்சிருந்த நிறைய பேரை தண்டிச்சிருக்கிறார். அப்ப கவிஞர் கஃபார் என்று புகழ்ந்து பாடுவது அது ஒரு சாதாரணமான ஒரு விடயம். ஆனால் இவைகள் எல்லாம் ஷிர்க் என்று சொல்வதுதான் ஆச்சரியமாக இருக்கிறது. இதோட நோக்கம் வன்மத்தை புரிவது, கொலை செய்வது, வன்முறையை மேற்கொள்வதாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அதே போன்றுதான் கிலாபத் என்கின்ற வார்த்தை. இதனை இறுதியாக சொல்லிவிட்டு என்ற உரையை முடித்துக் கொள்கிறேன். அதாவது கிலாபத், இஸ்லாமிய அரசை நிறுவ வேண்டும் என்பதற்காக வேண்டி யுத்தம் செய்யக்கூடிய ஒரு நிலையை நாங்கள் பல நாடுகளிலே பார்க்கிறோம். பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய தீவிரவாதம் காஷ்மீரில் ஒரு தனி நாடாக அதனை மாற்றி இஸ்லாமிய அரசை உருவாக்க வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தை சொல்வது, அல்லது IS தீவிரவாதிகள் சிரியாவை கைப்பற்றிய முறை,
இதற்கு முதல் ஈராக்கை அவ்வாறு கைப்பற்றி இஸ்லாமிய அரசு என்று சொல்ல முயற்சி எடுத்தது. இஸ்லாத்தில் ஒரு அரசை நிறுவுவதாக இருந்தால் இஸ்லாமிய கண்ணோட்டத்தின் அடிப்படையிலே அது ஜனநாயக தன்மையோடு தான் நிகழ வேண்டும். யாரும் ஆயுதத்தை பயன்படுத்தி ஆட்சியை உருவாக்க முடியாது. இதுதான் இஸ்லாமிய நிலைப்பாடு. ஆட்சியை உருவாக்குவதாக இருந்தால் ஜனநாயக தன்மையோட நடக்கும். நாங்க ஈரான் உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ளலாம். ஈரான்ல தேர்தல் நடக்கும். ஆன்மீக தலைவரை தெரிவு செய்வதற்கும் அங்கு ஒரு சபை இருக்கிறது. ஜனநாயக முறையில தான் அது நடக்கும். எனவே இதுதான் இஸ்லாமிய வழிமுறை. கிலாபத் என்கின்ற பெயரில் இஸ்லாமிய அரசை உருவாக்க வேண்டும் என்பதற்காக ஆயுதத்தால் அதனை செய்ய முடியாது. அதனை முதலாவது செய்தவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத்துக்கு பிறகு முதலாம் இரண்டாம் கலிஃபாக்களுடைய காலத்துல தான் அது நிகழ்ந்தது. நிலங்களை ஆக்கிரமிப்பதற்காக வேண்டி படைகள் அனுப்பப்பட்டது. உதாரணமாக காலித் இப்னு வலீதின் தலைமையில் உமர் அவர்கள் பல படைகளை அனுப்பினார்கள். பாரசீகம் வெற்றி கொள்ளப்பட்டதாக பெருமையாக பேசப்பட்ட போதிலும் பாரசீகம் அபகரிக்கப்பட்டது. அப்போது இன்று நாங்கள் பலஸ்தீன விடயத்தில் யூதர்கள் பலஸ்தீன நிலத்தை அபகரித்து விட்டார்கள் என்று நாங்கள் சொல்லக்கூடிய அதே குற்றச்சாட்டு தான் அந்த பாரசீகர்களால் இஸ்லாமிய உலகத்தில் சொல்லப்பட்டது. பாரசீகத்தை அவர்கள் கைப்பற்றினார்கள் என்பது பாரசீக செல்வத்தை அவர்கள் கொள்ளையடித்தார்கள் என்பதுதான். இரண்டும் ஒன்றுதான். பாரசீகத்தில் இஸ்லாம் பரவல் அதுக்கு முதலே நிகழ்ந்து விட்டது. சல்மான் பாரசி என்பவர் பாரசீக வெற்றிக்கு பிறகு வந்த ஒரு முஸ்லிம் அல்ல. இமாம் ரிலா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குராசானுக்கு சென்றதன் பிறகுதான் குராசான் ரலவி என்ற பெயரை பெற்றது. குராசானி என்று பெயர் பெற்ற இஸ்லாமிய அறிஞர்கள் உருவாகினார்கள். இலங்கையில் நல்லடக்கம் செய்யப்பட்ட ஜியாரங்களில் இருக்கக்கூடிய குராசானிகள் உருவானதெல்லாம் இமாம் ரிலா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த குராசான் பயணத்தின் பிறகுதான். எனவே சரியாக நாங்கள் இந்த விடயத்தில் எங்களுடைய நிலைப்பாட்டை எடுத்து கிலாபத்து என்பது இஸ்லாமிய அரசு அல்ல, இஸ்லாமிய அரசை ஆயுதத்தால் நிறுவ முடியாது என்பதை நாங்கள் தெளிவாக விளங்கி எடுக்க வேண்டும். எனவே யாரெல்லாம் இந்த மாதிரியான விடயங்களை, அதாவது ஜிஹாத் என்கின்ற பெயரில் தீவிரவாதத்தை வன்மத்தை விளைக்கிறார்களோ, அல்லது குபுர் சிறுக்கு என்கின்ற பெயரில் தீவிரவாதத்துக்கு இட்டு செல்கிறார்களோ, அல்லது கிலாபத் என்கின்ற பெயரில் தீவிரவாதத்தை ஊக்குவிக்கிறார்களோ, அவர்கள் உண்மையில் கருத்து ரீதியாக தீவிரவாத சிந்தனையில் இருக்கிறார்கள். சந்தர்ப்பம் கிடைக்கின்ற நேரத்தில் அவர்கள் உண்மையிலே தீவிரவாதிகளாக வெளியே வருவார்கள் என்பது தெளிவான ஒரு விடயம். எனவே நாங்கள் ஷியாக்கள் இந்த விடயத்தில் எங்களுடைய இமாம்கள் சொல்லக்கூடிய பத்துவாக்கள் வழிகாட்டல்களின் அடிப்படையில் நாங்கள் தெளிவாக இருக்க வேண்டும். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நாங்கள் இஸ்லாத்தின் பெயரால் அல்லது இஸ்லாமிய எண்ண கருக்களின் பெயரால் நாங்கள் செய்யக்கூடிய வன்முறையை, பிழையான கருத்துக்களை நியாயப்படுத்துவதற்கு சின்ன ஒரு தவறாக இருந்தாலும் சரி, ஒருவருடைய மனசை புண்படுத்துவதாக இருந்தாலும் தான் செய்த காரியத்தை நியாயப்படுத்துவதற்கு ஒரு குர்ஆன் வசனத்தையோ அல்லது ஹதீஸையோ நாங்கள் பயன்படுத்துவது தவறான ஒரு விடயம் என்பதை இந்த இடத்தில் நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மாதிரியான விடயங்களில் எங்களுக்கு வழிகாட்டி தெளிவுபடுத்தி நேர்வழியின் பால் இட்டு செல்ல வேண்டும் என பிரார்த்தித்துக் கொள்கிறேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னா அதைனாகல் கௌதர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர் இன்ன ஷானியக ஹுவல் அப்தர். ஸதகல்லாஹுல் அலியுல் அஸீம். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.